எதுக்கு நான் இப்படியே கையை காட்டினா நாக்க துருத்தக்கூடாது. சட்ட புஸ்தகத்துல கையை காட்டக்கூடாது, நாக்க துருத்தக்கூடாதுன்னு எதுலையுமே எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இனிமே எப்படின்னா என்னங்க ரொம்ப திமிரா விஜயகாந்த் நிக்கிற என்னையா இப்படி நிக்கூட, அப்ப இப்படிதான் நிக்கணும்னு இப்படி நிற்கிறேன், எப்படிதான் நிக்கிறது? எதையும் சட்டம் நான் இப்ப இப்படியே நின்றுக்கிட்டு எந்திரிக்குமா வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லைங்க ரைட்ல. நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க, அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க? அது எனக்கு சொல்லிக் கொடுக்கு. விஜயகாந்துக்கு முடியாது. இதனால அன்பாச்சனைனா காலில் விழுவேன். எது உண்மைங்க. அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, நான் மாட்டேங்க. அதை விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில, அதுக்கெல்லாம் வேற வேற வேற. நீங்க கைதட்டுறங்கிறதுக்காக சொல்லல, அது சட்டசபையில. We are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல சார். என்னையா இது? யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகனை இந்த அளவுக்கு யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எப்படியோ ஏதையாவது விஜயகாந்த் மடக்கிருந்து பாக்குறாங்க, மடக்குங்க. நிலையில நான் என்ன சொல்றேன், எதுல மடம்? காசுல தானே. நில உச்ச ஆக்கிரமிப்பு, நில உச்ச வரம்பு, நிலத்தை எடுத்துக்க. என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா? மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணுங்க இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். இவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சேன். என்னையா காசு 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 பணம் அடப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. விஜயகாந்த் இப்படி எல்லாம் மிரட்டுன்னு நினைச்சா தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது. உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும், பெரிய ஓனர்களை பார்க்கணும், பெரிய அதிபர்களை இப்பயே பார்க்கணும் பயம். எனக்கு அந்த பயம் இல்லை. மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லுங்க, என்கிட்ட காசு இல்லை. அவன் கோடி கோடியா செலவு பண்ணுவான். நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்க. என்கிட்ட காசு கிடையாது. இப்படிதான் வரப்போறேன். பாராளுமன்ற பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் கேட்கிறாங்க, ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே? என்னுடைய பொருளாளர்களே என் தொண்டர்கள் தானே, என்னுடைய தாய்மார் சகோதரர் இவங்க தான். வேற யாரும் என்னுடைய பொருளாளர் கிடையாது. இவங்களை நம்பிதான் நான் வரேன். நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும். இனிமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன். 150 படம் நடிச்சு முடிச்சுட்டேன். உடனே 150 படம் நடிச்ச விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படுறாருன்னா ஒருத்தங்க 1000 படத்தில் நடிச்சாங்க, அவங்க என்னன்னு? நான் அப்படி பேசலையே. நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல வரேன். 150 படம் நடிச்சுட்டேன், பாட்டு பாடிட்டேன், வசனம் பேசிட்டேன். பார்க்காத பணம் கிடையாது, பார்க்காத புகழ் கிடையாது. இதுக்கு மேல நான் ஒன்னு ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்கணும். இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயா, நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன்? நான் எதற்காக வரப்போறேன்? என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க. போ வீட்டுக்கு போ, அதான் நல்ல மனுஷன் இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்களே. நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே. இன்னைக்கு கரண்ட் இருக்கா? கிடையாது. விவசாயிகளுக்கு என்ன சொல்லி தினந்தோறும் விவசாயி சாகுறேன். விவசாயத்துக்கு என்ன சொல்லி? ஒண்ணும் கிடையாது. கடனை கட்டாது. கடனை கட்ட அந்த கடன்ல பார்த்தா பாதி திமுக அதிமுக காரன் தான் கடனை கிடைச்சிருக்காங்க தவிர உண்மையான விவசாயிகளுக்கு கடன் போயிருக்கா? கிடையாது. கூட்டுறவு சங்க கடன். நான் ஒரு திமுக அதிமுகன்னு வச்சுக்க, ஊராட்சி தலைவர், நானே ஒரு 10 பேர் பேர்ல நிலம் கொடுன்னு சொல்லி கடன் கொடு. இவங்க 10 பேர்ல கடனை வாங்கி இவங்க ஒரு டிராக்டர் வாங்கிக்கிறது, 4 கிரஷர் ஏதோ ஒன்று வாங்கி போட்டு இதை கடனை கட்டிடணும். இல்லாட்டி கடனை கட்டாமல் இருப்பாங்க. அவங்கள காணணும். இந்த நேரம் பார்த்து அரசாங்கம் சொல்லிச்சு, நாங்கள் கூட்டுறவு சங்க கடன்லாம் ரத்து பண்ணுறோம். இவங்களுக்கு நிம்மதியாக போச்சு.
ஆக தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையான விவசாயிகள். இந்த விவசாயத்திற்கு ஏதாவது முடிவு பண்றாங்களா? கிடையாது. கோதுமைக்கு மாத்திரம் நீங்க 1000 ரூபாய் வாங்கி தரீங்க, நெல்லுக்கு 1000 ரூபாய் கொடுனா ஐயோ 1000 ரூபாய் கொடு. விவசாயியும் வாழணும், அதை நம்பி வாங்குற என் மக்களும் வாழணும். அதுதான் அரசாங்கம், நீ ஆட்சியாளருக்கு அர்த்தம். அதுதான் அர்த்தம். அது செய்ய முடியாது. என்ன விஜயகாந்த் செஞ்சிருவேனா? நான் உங்களை மாதிரி எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு தடவை ஆட்சியை கொடுங்க, எம்ஜிஆர் வந்து நான் திருப்பி கொடுத்துருவேன் கேட்க மாட்டேன். தைரியமாக தேர்தலை சந்திப்போம், மக்கள் முடிவு பண்ணி உட்கார வைக்கட்டும், அப்ப நான் இதை பண்றலாம் இல்லையான்னு பாருங்க. நான் அப்படிலாம் பேசணும்னு நினைக்க வரல. என்னுடையது என்ன, என் மக்களுக்கு நல்லது. என் தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தினந்தோறும் என்ன இன்னைக்கு வந்து கேஸ் அடுப்பு கொடுக்குறீங்கிற சந்தோஷம். ஆனா தினந்தோறும் அவங்க எதை எடுக்க போறாங்க? தினந்தோறும் அந்த சுள்ளி கிடைச்சா போதும், அடுப்பு எரிச்சலாமா, வச்சிடலாமா, வீட்டு வேலைக்கு போகலாமா, அது போகலாமா. கிராமப்புற வேலைங்கிறாங்க, 80 ரூபாய் சம்பளம், 100 நாளைக்கு வேலை. 100 நாளைக்கு அந்த அதிகாரிகளே 50 நாளைக்கு வேலை பார்த்தது மாதிரி இவங்களே எழுதி கையெழுத்து போட்டுக்கிறாங்க. அப்புறம் எங்கேயா என் மக்கள் வாழ்வாங்க? என் மக்கள் நான் வறுமையை தானே பார்ப்பாங்க. ஆக சிந்திங்க மக்களை. இந்த கட்சிகளுக்கு திரும்ப திரும்ப நீங்க ஓட்டு போடணுமா? இல்ல திரும்ப திரும்ப இவங்களே தான் இல்ல இந்த ஆட்சியில உட்காரணுமா? சட்டம் போட்டிருக்கா தமிழ்நாட்டை தான் இவங்க தான் ஆளணும், இவங்க தான் இந்த தமிழ்நாட்டின் பரம்பரையாளர்கள். ஏதாவது சட்டம் ஏற்றி இருக்கா சொல்லுங்க. என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான்.